ஒரு நாள் ஒரு முதியவருக்கு மிக உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறது. அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற போது ஒரு நாள் திடீரென்று அவரை சந்திக்க அவருடைய மாணவர் வருகிறார். அந்த மாணவர் ஆசிரியரை சந்திக்கிற போது அவர் மிகுந்த உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை பார்த்து மருத்துவமனையிலே அனுமதிக்கிறார். அந்த மாணவனும் ஒரு மருத்துவராக இருப்பதால் தனக்கு தெரிந்த மருத்துவமனையிலே அவரை அனுமதிக்கிறார். அப்படி அனுமதித்து அவரை சோதித்து பார்த்ததிலே அவருக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்தால்தான் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போது அந்த ஆசிரியரிடம் போய் அந்த மருத்துவ மாணவர் சொல்கிறார், ஐயா, உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் உங்களால் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்றார். இவர் உடனே, ஐயோ, அறுவை சிகிச்சை செய்கிற அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை, அந்த பணத்தை நான் எப்படி போய் நான் தயார் செய்வேன், என்னிடம் அவ்வளவு பணம் எல்லாம் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த மாணவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை இலவசமாக செய்து தருகிறேன், அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே சரின்னு இந்த முதியவரும் ஒப்புக்கொள்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை முடிகிறது. முடிந்த அடுத்த நாள் இந்த மருத்துவ மாணவர் அந்த ஆசிரியரடி சந்திக்கிறார். இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு எவ்வளவு செலவு ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அதை பற்றி என்ன உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றிய உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு இந்த ஆசிரியராக இருக்கிற முதியவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்போது அந்த மருத்துவ மாணவர் சொல்கிறார், ஐயா, நான் உங்களை காப்பாற்றினது பெரிய விஷயம்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு அரை மணி நேரம் காப்பாற்றி அரை மணி நேரம் உங்களை பாதுகாத்து அதுக்கே ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு ஆகிறதுக்கு நீங்கள் என்னை இப்படி கையெடுத்து கும்பிடுறீங்களே, வாழ்நாள் முழுக்க நம்மை கடவுள் இவ்வளவு பத்திரமாக வைத்திருக்கிறாரே, அவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி கடன் செய்யணும். அதனால அந்த நன்றியெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கொண்டு என்னிடம் சேர்த்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனாராம் அந்த மருத்துவ மாணவர். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரை மணி நேரம் மருத்துவமனைக்கு போய் அதை நம்ம உடல்நிலையை பத்திரமாக மீட்டெடுக்க கொடுக்கிறதற்கே அவ்வளவு பணம் தேவைப்படுகிறதே, அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்கிறோம். நம் வாழ்நாள் முழுவதும் நம் உடலை பத்திரமாக வைத்திருக்கிற அந்த கடவுளுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது. அதனால் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நன்றியுடைய நாளாக இருந்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும்.